எம்ஜிஆர், சிவாஜி போன்ற தலை சிறந்த நடிகர்களுடன் நடித்து 80களில் கொடிகட்டி பறந்த பழம்பெரும் தமிழ் நடிகை காலமானார். தமிழ், தெலுங்கு, மலையாளம் என 100க்கும் மேற்பட்ட படங்களில் கதாநாயகியாக நடித்து புகழ் பெற்ற ஒருவர். தமிழ் சினிமாவை கண்ணீர் கடலில் மூழ்கடித்த சோக சம்பவம் நடிகர் ஏவிஎம் ராஜனின் மனைவிக்கு என்ன நடந்தது? தமிழ் சினிமாவில் நாம் 1000 நடிகைகளை பார்த்திருப்போம். ஆனால் இப்படிப்பட்ட ஓர் தமிழ் நடிகையை பார்ப்பது என்பது அரிது என்றே கூறலாம். ஆம், அவர்தான் நடிகை புஷ்பலதா. இவர் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாள மொழிகளிலும் 100க்கும் மேற்பட்ட படங்களில் கதாநாயகியாகவும் துணை நடிகையாகவும் நடித்துள்ளார். முக்கியமாக 1958 வெளியான செங்கோட்டை சிங்கம் படம்தான் இவரின் முதல் படம் என்றும் கூறப்படுகிறது. நானும் ஒரு பெண் என்ற திரைப்படத்தில் தான் ஏவிஎம் ராஜனுடன் இணைந்து நடித்தார். அப்போதுதான் இவர்களுக்குள் காதல் மலர்ந்து இவர்கள் திருமணமும் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுபோக எம்ஜிஆர், சிவாஜி என பல நடிகர்களுடன் நடித்து 80களில் கொடிகட்டி பறந்தார். எந்த ஒரு சூழலில் தற்போது உடல்நலக்குறைவு காரணமாக அவர் உலகத்தை விட்டே பிரிந்து சென்றுள்ளார். அவரின் வயது 87 என்றும் கூறப்படுகிறது. இவரின் மறைவு தமிழ் சினிமாவையே தற்போது கண்ணீர் கடலில் மூழ்கடித்துள்ளது.